ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழைய படம் தான். ஃபர்ஸ்டே நான் இது படத்தை ரிவ்யூ சொல்லிட்டேங்க. இருந்தாலும் இப்போ வந்து தமிழ் டப்பிங்ல வந்தனால சில முக்கியமான ஹிடன்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சரி, அதுக்காக தான் அந்த படத்தோட ரிவ்யூக்கு வந்திருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்து பேர் தான் வந்து ரேகா சித்திரம். அந்த ரேகா சித்திரம் இதுல யார் வந்து ஹீரோ பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஆசிஃப் அலி சாரு, அப்புறம் வந்து அனஸ்வரா ராஜன் மேம், அப்புறம் வந்து சித்திக் சார், இவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த படத்தோட கதையை வந்து நான் கீழே படத்தை ஃபர்ஸ்டே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆன டைமிங்லேயே நம்ம வந்து மலையாளத்துல பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லியிருந்தேன். சரி, இதெல்லாம் வந்து முக்கியமான இதெல்லாம் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தோட இந்த படம் வந்து எப்ப நடக்கிறது, ஒரு 1980ல நடக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம மம்முட்டி சார் இருக்காரு பாத்தீங்களா. இன்னைக்கு எல்லாம் வந்து டிஏஜிங், கோட் பட டிஏஜிங், தளபதியை வந்து அவ்வளவு அழகா காமிச்சிட்டா, அது இதுன்னு காமிச்சிட்டா அப்படிலாம் ஒரே பெருமையா பேசிட்டாங்க. ஆனா இந்த படத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா ஒரு டிஏஜிங்கே ஒரு புதுமையா இருக்கும். மம்முட்டி சாரை நம்ம நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும். சும்மா ஒரு 2-3 சீன்ல தான் வந்துட்டு போற மாதிரி இருக்கும். 2 சீன் கூட கிடையாது, 2 ஃப்ரேம்னு சொல்லலாம். எப்படி சொல்றது, மாண்டேஜ் கட் மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான உணர்வு தரும். அச்சசல் பாத்தீங்கன்னா மம்முட்டி சாரே மாதிரியே இருக்கும். இந்த படத்துல வந்து இப்படியா, இந்த படத்துல ஒரு முக்கியமான பாட்டு இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா காதோடு காதோரம்னு ஒரு படங்க, தேவதூதம் பாடு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். மம்முட்டி சார் வந்து இப்ப சிங்கரா இருப்பாரு அதுல. அத பாத்தீங்கன்னா அந்த படத்துல இதுலயும் வந்து ரொம்ப சிங்க் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு 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 கன்னியாஸ்திரி நிப்பாங்க. அந்த கன்னியாஸ்திரி தான் வந்து இதுல வந்து அனஸ்வரா ராஜன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மம்முட்டி சார் ரியல்ல அந்த படத்துல காமிப்பாங்க. ஆனா வந்து இதுல வந்து வேற ஒருத்தவங்க நிக்கிறாங்க. ஆனா அந்த அதுக்கு பதிலா இங்க வந்து ஒரு சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி நம்ம அனஸ்வரா ராஜன் மேம் வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து எனக்கு படத்திலேயே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படியே அந்த படத்துல வந்து இருக்கிற மாதிரியும், அந்த படத்துல வந்து இருக்கிற நர்ஸ் வந்து இதுல ஒரு கன்னியாஸ்திரி வேற. ஆனா வந்து இருக்கிற கன்னியாஸ்திரி வந்து இப்பத்துக்கு இருக்கிறது கதைக்கு போடணுங்கிறதுக்காக அனஸ்வரா ராஜன் மேம போட்டிருப்பாங்க. உண்மையால அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயமா இருந்தது. அப்படி கரெக்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஏதாவது பழைய பாட்டையில எடுத்து ரெட்ரோ யூஸ் பண்றாரு. ஆனா இந்த படத்துல வந்து அச்சசல் பாட்டே எடுத்து போடாம, வெறும் பாட்டை மட்டும் போடாம பாட்டோட சேர்ந்து வீடியோவையும் போட்டிருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா, அந்தாங்க அந்த காதோடும் காதாரம் படத்துல அந்த தேவதூதம் பாடி அதுல அந்த பாட்டே வந்து இருக்குங்க. அவர் ரியலா நடந்திருக்க மாதிரி காமிப்பாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நர்ஸ் எல்லாம், எல்லா சிங்கர்ஸ் எல்லாம் வந்து கோரஸ்ல பாடுற மாதிரி இருக்கும். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்த கன்னியாஸ்திரி, அதுலயும் ஒருத்தங்க. இதுதான் எனக்கு மறுபடியும் சொல்ல வைக்கலாம்னு தோணுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து மேஜர் பிளாட்ஸே பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம விசாரணைக்கு போற நம்ம யாரு இன்ஸ்பெக்டர் வந்து இங்க விசாரணைக்கு போற இடம்லாம் பாத்தீங்கன்னு வைங்க, அந்த கதை அந்த படம் நடந்த இடத்தை நோக்கியே போகும். அதாவது வந்து அந்த 1980ல அங்க எப்படி செட்டு, அதுல இருக்கிற டைரக்டர் கிட்ட எல்லாம் விசாரணை இதுக்கு போவாரு. ஒரு ஏஐ டைரக்டர்கிட்ட போய் பேசுற மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்த சார்ந்து அது தயாரிப்பாளர்கிட்ட அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்குள்ள ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்கு, அந்த ஃபீல் வந்து உண்மையாலுமே நல்லா இருந்தது. இது வரைக்கும் படத்துக்குள்ள படம் பார்த்துக்க எத்தனையோ படம், ஏன்னா குசேலன் படம் அதெல்லாம் வந்து பாக்குறப்ப நம்மளுக்கு படத்துக்குள்ள படம் பாக்குற மாதிரி எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா வேற நிறைய படங்கள்ல தமிழ்லயே வந்திருக்கு. ஆனா பட் இதுல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்துக்குள்ள படம் வந்து சொல்றப்ப அது அங்க ஒரு மிஸ்ட்ரி நடந்திருக்குது. அந்த மிஸ்ட்ரி வந்து எல்லாம் மூடி மறைச்சிருக்காங்க. அதான் ஸ்டார்டிங்ல இந்த கதை 3 பேர் சேர்ந்து அந்த ஒரு பொண்ணை வந்து கொன்னதாவே வாக்குமூலம் கொடுத்துட்டு ஒருத்தர் இறந்து போவாரு, சித்திக் சாரு. அந்த மாதிரிதான் இந்த கதையை ஆரம்பிக்கும். இந்த மாதிரிலாம் இந்த படத்தை வந்து இப்ப பார்த்தாலும் ஒரு நீங்க வந்து நம்ம தமிழ் ஃபேனுக்கு நல்லா கனெக்ட் ஆகுதான்னு தெரியல. மலையாளத்துல யாராவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது நாஸ்டாலஜியா ஃபீல் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை காதோடு காதோறும் படம் சூப்பர் படம். மம்முட்டி சாருக்கு சொல்லவே தேவையில்லை, நல்ல ஹிட்டான படம். அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தோட ஒன்றி போய் பாக்குற மாதிரி தோணும். ஏன்னா அந்த படத்தோட காட்சிகள் எல்லாமே வந்து பாக்குறப்ப ஒரு பீரியட் பிலிம் மாதிரி. இப்ப நம்ம ஒரு 70 60 80 அந்த மாதிரி நடக்குது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போனாலே ஒரு பீரியட் மாதிரி தான். அந்த மாதிரி வந்து பழைய விஷயங்களெல்லாம் தோண்டி பாக்குறப்ப ஒரு உண்மையான திருப்தியா இருந்தது. இந்த படத்துல மெயினா எனக்கு பிடிச்சதே வந்து நம்ம அனஸ்வரா ராஜன் மேம் கேரக்டர் தான். உண்மையாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 80s ஹீரோயின் மாதிரி எப்படி துருன்னு அவங்க ட்ரெஸ் போயிட்டு வந்தனமே சின்ன பிள்ளையாட தான் தெரிஞ்சாங்க. அப்படி கவுன் இது வரப்போ அந்த இடத்துக்கு என்ன ஃபீல் கொண்டு வருமோ அந்த நாஸ்டாலஜியா ஃபீலை கண்டிப்பா கொண்டு வந்தாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்ல போனா, இந்த படம் வந்து தமிழ்நாட்டோடையும் கனெக்ட் ஆகிற மாதிரி லாஸ்ட்ல வந்து கன்னியாகுமரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. இதுவும் நம்ம தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்கு உண்மையாலுமே நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி தான் கண்டிப்பா இருக்கும். இந்த படம் யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சோனி பிரைம்ல வந்து தமிழ் டப்லயே இருக்கு. உண்மையா பாருங்க, ஒரு மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். நான் படத்தோட ரிவ்யூவே வந்து ஒரு நீட்டா ஒரு கொடுத்துருக்கேன் அந்த இதுல எங்களோட யூடியூப் சேனல்ல. இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு நாஸ்டாலஜியா ஃபீல் வரும். அதுவும் இல்லாம தமிழ் டப்பாய் வந்திருக்கனால நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்ப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா வந்து பழைய அந்த எப்படி சொல்றது, ஒரு மிஸ்ட்ரி நம்ம ஆடியன்ஸா இருந்தா ஒரு மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ் நோக்கி பார்ப்போம். இதே வந்து மலையாளிஸ் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பழைய பட ஃபீலிங், அந்த காதோடும் காதோடும் படத்துல வர ஃபீலிங். ஏன்னா இந்த பாட்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்து
நம்ம குஞ்சாக்கா போமன் சார் இருக்காரு, அவர் படத்திலேயே நல்லா ஃபேமஸ் ஆச்சு. ஞான் தான் கேஸ் கூடன்னு ஒரு மலையாள படம் வந்திருந்தது. அதுல வந்து வெறும் ஆடியோ மட்டும் தான் ஓடி நம்ம குஞ்சாக்கா போமன் சார் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா நீங்க வீடியோவே வரும், படம் ஃபுல்லாவே வந்து அந்த நாஸ்டாலஜியா ஃபீல் தான். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க, நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்.